அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்புல் ஆலமீனான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தனது குத்ரத்தே காமிலா என்று சொல்லக்கூடிய பரிபூர்ணமான சக்தியாலும் தனது பரிபூர்ணமான வல்லமையினாலும் விண்ணிலும் மண்ணிலும் வியத்தகு பிரம்மாண்டமான வஸ்துக்கள் முதல் கண்ணுக்கு தெரியாத அணுக்கள் வரையிலே அல்லாஹ் படைத்து அவன் படைத்த எல்லா வஸ்துக்களையும் தன்னுடைய ஆதிக்கத்திலே இயக்கத்திலேயே அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அவனால் படைக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களுமே படைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை கியாமத் வரையிலும் அல்லாஹ் எதை நோக்கமாக வைத்து அவற்றை படைத்தானோ அந்த நோக்கத்தை சரிவர செய்து வருகின்றன. எந்த ஒரு சிறு மாற்றமும் செய்வதில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவைகள் மாறுபாடு செய்வதும் இல்லை. எதற்காக படைக்கப்பட்டனவோ அந்த வேலைகளை சரியாக செய்து கொண்டிருக்கின்றன. அதை அல்லாஹு தஆலா அறிந்தவனாகவும் இருக்குகின்றான். மேலும் அல்லாஹு தஆலா எந்த அளவு ஆற்றல் உள்ளவன், அவைகளை அடக்கி ஆளக்கூடியவன், எல்லா இல்முகளையும் அவன் கைவசம் வைத்திருப்பவன் என்பதற்கு திருமறையிலே பல எடுத்துக்காட்டுகளை அல்லாஹ் சொல்லுவான். அதில் 2 எடுத்துக்காட்டுகளை நாம் சற்று கவனமாக பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு அல்லாஹு தஆலாவினுடைய ஆளுமை, இறைவனுடைய நாலேஜ், அந்த இல்மு என்பது உலகம் முழுக்க பரவி இருக்குகின்றது என்பதனை குறித்து நாம் இப்படி பார்க்க வேண்டும். அல்லாஹ் திருமறையில் கூறுவான், வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. உலகத்திலே வீடுகளிலோ அல்லது காடுகளிலோ மலைகளிலோ உலகம் முழுக்க எவ்வளவோ மரங்கள் இருக்குகின்றன. எண்ண முடியாத பல கோடிக்கணக்கான மரங்கள். அந்த மரங்களிலே எண்ணத் தொலையாத இலைகள். இவைகளில் உலகம் முழுக்க ஏதோ ஒரு மரத்திலே ஏதோ ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் கூட அதை அல்லாஹு தஆலாவுடைய நாலேஜ் இல்லாமல் அவை விழுவதில்லை என்பதாக அல்லாஹ் சொல்றான். எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய இல்மை பாருங்க, அல்லாஹ்வுடைய நாலேஜ். நாம் நினைத்து வைத்திருப்பதை போன்றல்ல. ஒரு ஊரை ஒரு மரத்தை அல்லாஹ் சொல்லவில்லை. உலகிலே எங்கு ஒரு மரத்திலிருந்து ஒரு ஒரு இலை உதிர்ந்தாலும் கூட அது அல்லாஹ்வுடைய நாலேஜுக்கு வெளிப்பட்டதாக இல்லை. அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் தான் விழுகின்றது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்லுவார். இன்னும் ஒரு நுணுக்கமாக இன்னொரு ஆயத்தை அல்லாஹு தஆலா அவருடைய இல்மு, அவருடைய இல்முடைய விசாலம், அவருடைய ஹிக்மத், அறிவு, ஞானம், நுண்ணியம் எந்த அளவிற்கு என்பதை குறித்து அல்லாஹு தஆலா பேசும் பொழுது அல்லாஹ் எந்த அளவுக்கு அறிகின்றான் என்று சொன்னால் கண்களையும் இதயத்தையும் அல்லாஹ் கூறுகின்றான். கண்களையும் இதயத்தையும். இப்ப கண்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். கண்களிலே ஒரு குறை என்று சொன்னால் டாக்டரிடம் சொல்லுவோம். அவர் எல்லா சோதனைகளையும் செய்துவிட்டு உனக்கு இன்ன குறை இருக்குகின்றது, இதை சரி செய்ய இன்னப்படியா இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்பதாக அதற்குண்டான வழிமுறைகளை டாக்டர் சொல்லுவார். அந்த பார்வையினுடைய தரத்தை அவர் கூறுவார். ஆனால் அல்லாஹு தஆலா கண்கள் விஷயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த கண்கள் எதையெல்லாம் பார்த்தன, என்னவெல்லாம் பேசின என்பதையெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்றான். இதையெல்லாம் நாம் அறிவோம்னு சொல்றான். கண்ணு பேசுமா என்று சொன்னால் அல்லாஹ் அது பேசுவதையும் இஷாராவை சொல்லி காட்டுவான். ஒரு மனிதன் பல ஆயிரம் வார்த்தைகளை சொல்லி விளக்க வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு கண் ஜாடை விளக்கி விடுவோம். கண்களும் கவி பாடும். அப்போ கண்கள் பேசும். அப்போ கண்கள் முக்கியமான ஒரு பாகம். ஒரு மனிதனுடைய வியாதியை பார்க்கும்போது கண்ணில் டாக்டர் அடித்து பார்க்குறார். அதே மாதிரி ரூஹு இருக்கா இல்லையானா கண்ணில் அடித்து பார்த்துட்டு தான் சொல்லுவார். அந்த கண்கள் சொல்லிவிடும். அப்போ கண்களுக்கு எல்லாம் பேசும் தன்மையை கொடுத்துருக்கிறான். அப்போ டாக்டர் என்ன செய்வார், கண்ணுடைய பார்வையின் தரத்தை தான் சொல்லுவார். அல்லாஹ் என்ன சொல்றான், யஅலமு ஹாயினத்துல் அன்ஃபுஸ், ஹாயினத்துல் யஅலமு ஹாயினத்துல் அப்சார், உங்களுடைய
ஹாயிலத்துல் ஆயுன், யலமு ஹாயினத்துல் ஆயுன், உங்களுடைய கண்களின் பார்வையினுடைய மோசடியையும் கூட அல்லாஹ் விளங்குகின்றான். இப்போ பார்வையில் பல பார்வை இருக்குகின்றது. கனிவான பார்வை, கோபமான பார்வை, எத்தனையோ பார்வைகள். பார்வையிலேயே எல்லாம் சொல்லிட முடியும். அதில் ஹாயினத்துல் ஆயுன்னு ஒன்று சொல்கிறான்ல, கண்களின் மோசடியை கூட அல்லாஹ் அறிவான். இந்த கண்ணால் என்ன மோசடி பார்வை பார்த்தான், என்ன ஹராமான பார்வை பார்க்கப்பட்டது, இதையெல்லாம் கூட அல்லாஹு தாலாவால் சொல்ல முடியும். டாக்டர்கள் பார்வையின் தரத்தை மட்டும் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒமா துஃபிய சுதூர், உங்களுடைய இதயங்களில் நீங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடியவைகளையும் அல்லாஹு தாலா அறிவான்னு சொல்றான். அப்போ ஹார்ட் டாக்டர்கிட்ட போனோம்னு சொன்னால் அவரு செக்கப் எல்லாம் பண்ணிட்டு இசிஜி எக்ஸ்ரே எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லுவார், இவ்வளோ சரி இருக்குது, இந்த மாதிரி ஹார்ட்டுடைய பீட் இப்படி இருக்குது, இதுதான் சொல்ல முடியும். ஆனால் அந்த கல்புக்குள்ளே என்ன மறைஞ்சி இருக்குது, என்ன எண்ணம் இவர் வச்சிருக்கிறாரு, என்ன செய்வதற்குண்டான இவருடைய ஆசை இருக்குது என்பதையெல்லாம் அல்லாஹ் அறிவானாம். அப்போ அல்லாஹு தாலாவுடைய அந்த விசாலம், அந்த ஹிக்மத், ஞானம், அறிவு என்பது மிக மிக விசாலமானது. அல்லாஹு தாலா அதை சொல்லி காட்டுகின்றான், எல்லாம் என்னுடைய கைவசம். உங்களுடைய கண்களின் தரத்தை, உங்களுடைய கண்களின் பார்வையை அறிவேன், உங்களுடைய இதயத்தினுடைய நாட்டங்களை அறிவேன். உலகில் மரங்களில் எந்த ஒரு இலை எங்கு விழுந்தாலும் கூட என்னை மீறியதாக விழுவதில்லை என்பதாக அல்லாஹு தாலா தன்னுடைய ஆளுமையை குறித்து பேசுகின்றான். அப்போ இந்த அளவிற்கு அல்லாஹு தாலா படைப்பினங்களை எல்லாம் படைத்து அனைத்தையும் தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கின்றான் என்பதை விளங்கக்கூடிய அதே வேளையில் இன்னும் ஒரு சிந்தனையும் நாம் கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹு தாலா எத்தனையோ படைப்புகள், உயர்ந்த படைப்புகள் எல்லாம் இருக்க, அவை அனைத்தை விடவும் சிறந்த படைப்பாக யாரை படைத்தான்? அப்போ அல்லாஹு தாலா லக்கது ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம்ங்கிறான். அரிசை விட, லௌகை விட, கலமை விட, குருசை விட, வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லா படைப்புகளை விட அழகான சிறந்த படைப்பு யாருன்னு சொன்னால் மனிதர்கள். அல்லாஹ் சொல்றான். இந்த மனிதர்களுக்கும் மற்ற படைப்புகளுக்கு மத்தியிலே பல வேறுபாடுகள் இருந்தாலும் மிகப்பெரிய வேறுபாடு என்னவென்று சொன்னால், மனிதனை தவிர மற்ற எல்லா வஸ்துக்களும் படைக்கப்பட்ட நாளிலே இருந்து எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டனவோ அதிலிருந்து ஒரு இம்மியும் கூட மீறவே இல்லை. சூரியனோ சந்திரனோ அவைகள் கட்டுப்பாட்டை இழக்கவில்லை, சரியாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. இரவும் பகலும் சரியாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. கடலும் நதியும் சரியாக வேலை செய்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹு தாலா எப்படியெல்லாம் ஓட்டுகின்றானோ அது கட்டளையிட்டான செஞ்சுக்கிட்டே இருக்குது, மாறு செய்ய இல்லை. ஆனால் இந்த படைப்பினங்கள்ல எல்லாம் உயர்ந்த படைப்புன்னு சொல்லக்கூடிய இந்த மனிதன் இருக்குகின்றானே, இவன் மட்டும் அதில் கட்டுப்பாட்டில் இல்லை. அதான் அல்லாஹ் சொல்கிறான். மிக உயர்ந்த படைப்பாக படைத்த இந்த மனிதர்கள் மட்டும் என்ன செய்கிறாங்க, இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத். இந்த மனிதர்கள் மட்டும் அல்லாஹ்வுக்கு இவர்கள் நன்றி கெட்ட துரோகிகளாக இருக்கின்றார்கள். இன்னொரு ஆயத்தில் சொல்லும்பொழுது கானல் இன்சானு கஃபூரா அப்படிங்கிறான். மனுஷன் என்ன செஞ்சிட்டான், அல்லாஹ்வை மறுப்பவனாக நிராகரிப்பவனாகவே வந்துட்டான் என்பதாக சொல்லி. அப்போ படைக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் பொழுது மிக மேம்பட்ட படைப்பான இந்த மனிதர்கள் மாத்திரம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டை மீறி நடக்க என்ன காரணம், ஏன் இந்த மாதிரி மனசு செய்கிறான் என்று சொல்லும் பொழுது அதற்கும் அல்லாஹ்வே தான் காரணமாக இருக்கிறான். ஏன் மனுஷன் மட்டும் எல்லா படைப்புகளோடு உயர்ந்தவன் அதிகமாக வல்லவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும் அப்படின்னு சொன்னால், இந்த மனிதனுக்கு அல்லாஹ் மிக உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தது தான் காரணமாக இருக்குகின்றது. எங்கே போனாலும் அல்லாஹ்வுடைய பிடியை விட்டு அவன் எங்கே போயிட முடியாது. ஆனால் விளங்காமையின் காரணத்தினாலே அவன் அப்படிப்பட்ட தன்மைகளை கையில் எடுத்துக் கொள்ளுகின்றான். ஏன்னு சொன்னால், மனிதன் உயர்ந்த படைப்பு, எல்லா வஸ்துக்களையும் குன் ஃபயகூன் ஆகு என்றான் ஆகிவிட்டது. மனுஷன் அப்படி செய்ய இல்லை. அல்லாஹ் ஹலக்து பியதைய, ரெண்டு கரத்தால் நான் ஆதமை படைத்தேன். மனிதனை படைச்சது அல்லாஹ் கையால் படைத்ததான் சொல்றான். அது மட்டும் இல்லை, அல்லாஹு தாலா மனிதர்களை படைக்கும் பொழுது இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா,
மலக்குகள்கிட்ட சொன்னான், நான் உலகத்திலே எவ்வளவோ பிரம்மாண்டமான படைப்புகளை எல்லாம் படைச்சிட்டேன், இப்போ நான் படைக்க போகிறது என்னுடைய ஹலீஃபாவை படைக்க உள்ளேன்னு சொன்னான் மலக்குகள்கிட்ட. ஹலீஃபானா யாருங்க? ஹலீஃபா எடுத்து பிரதிநிதின்னு சொல்லுவாங்க, நாயிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் பிரதிநிதி என்று சொன்னால் ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் அரசன் வெளிநாட்டுக்கு ஏதோ ஒரு வருஷமோ 2 வருஷம் போயிடுவார்னு சொன்னால் அவருக்கு பதிலாக ஒருவர் ஆளக்கூடியவராக இருப்பார், ஒரு பிரதிநிதியாக இருப்பார். உண்மையில் இவர் அல்ல, அவர்தான் அரசர், அவர்தான் மன்னன். அவர் வரக்கூடிய வரைக்கும் கொஞ்சம் அந்த பார்ட் டைம் பார்க்குற மாதிரி இருப்பார். அப்படி மனிதர்களை நான் ஹலீஃபாவாக உலகத்திலே எனக்கு ஹலீஃபாங்கிறான்ல, எனக்கு ஹலீஃபாவாக நான் அவனை படைக்க இருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது மலக்கள் எல்லாம் மறுத்தாங்க. நம்மளுக்கெல்லாம் தெரியும் அது. அந்த ஆதமை அல்லாஹ் படைச்சான். எப்படி படைச்சான்? ஹதீஸ் ஷரீஃபில் வருகின்றது, ஹலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி அவ் ஹைஅத்திஹி அப்படிங்கிறான். ஆதமை அல்லாஹ் படைத்தான். எப்படி படைத்தான்? தன்னுடைய தோற்றத்தில் படைத்தான். மற்ற வஸ்துக்கள் அப்படி சொல்லலை. अला सूरत ही अपने सूरत से सूरत जैसा हैअत से தன்னுடைய அந்த சக்திகளை அல்லாஹ் கொடுத்தானா மனுஷனுக்கு, வேறு எதுக்கும் இல்லை. படைப்புகளில் இந்த உயிர் வாழக்கூடிய இந்த கால்நடைகளோ மிருகங்களோ சரி உண்ணக்கூடியதாக இருக்குது, பருகக்கூடியதாக இருக்குது, அது குட்டியெல்லாம் போடக்கூடியதெல்லாம் இருக்குது. மனுஷன் அதை செய்கிறான். ஆனால் இந்த உயிரினங்களுக்கு இல்லாத மற்ற படைப்புகளுக்கு இல்லாத ஒரு 4 தன்மைகளை எல்லாம் என்ன செய்கிறான்? தண்ணியிலிருந்து சிறப்பாக அதை தூக்கி கொடுத்துட்டான். யார்கிட்ட? மனுஷங்கிட்ட, வேறு யார்கிட்டையும் இல்லை. சூரியன்கிட்ட, சந்திரன்கிட்ட, நட்சத்திரங்கள்கிட்ட, மலையில், கடலில், அரிசியில், குடிசில், மலக்குகள் எங்கேயுமே கொடுக்கல. 4 சிறப்பு தன்மைகளை அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு கொடுத்தான். என்ன 4 தன்மைன்னு சொன்னாக்கா, இல்மு, இராதத்து, ஹிக்மத்து, தத்பீர் அப்படிம்பாங்க. இல்மு, இராதத்து, ஹிக்மத்து, தத்பீர், இந்த 4 விசேஷ தன்மைகள் ஏனைய படைப்புகளுக்கெல்லாம் இல்லை. அல்லாஹ் தனக்குண்டான சிப்பத்துகளை எடுத்து அதுக்கிட்ட போட்டான், மனுஷங்கிட்ட போட்டான். அல்லாஹ்வுடைய சிப்பத்தை அதெல்லாம் எடுத்து அப்படி போட்டான். 1வது என்ன போட்டான்? இல்மு, அறிவு, ஞானம், கற்கும் தன்மை, ஒன்றை பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை, சிந்திக்கிற தன்மை. வேறு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ யாருக்கும் கிடையாது. ஒன்றை பார்த்து ஒன்று இருந்தாது, அது அப்படித்தான் இருக்கும். இது எப்படி பார்த்தா அப்படித்தான் இருக்கும், அது எப்படி பார்த்தா அப்படித்தான் இருக்கும். அது மனுஷன் அப்படி இருக்கிறது இல்லை. காலம் செல்ல செல்ல அவனுக்கு இல்மு, நாலேஜ், விளக்கம், ஒன்றை ஒன்று பார்த்து சிந்திக்கக்கூடிய அந்த இல்மை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். 1வது. 2வது இராதத், இராதா, இதை இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும், நாளைக்கு நம்ம இப்படி நடக்கணும், இப்படி சேர்த்து வைக்கணும், நமக்கு பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, இது நம்மளுக்கு வேணும் என்பதாக அந்த நாட்டங்களை இராதா சேரும் இல்லையா? இது எந்த மிருகங்களுக்கும் எந்த யாருக்கும் கிடையாது. ஆச்சுங்களா? அடுத்தபடியாக ஹிக்மத், நுண்ணியமான யோசனை, சிந்தனை, சிந்திச்சு செயல்படுறது. இப்படி போனால் இது நடந்துடும், இது வந்தால் எப்படி நடக்கும், இதில் கை வச்சா கரண்ட் அடித்தா செத்து போயிடுவோம், இதுக்கிட்ட போனாங்க நீ சுட்டுடும். இதெல்லாம் ஹிக்மத், நல்ல ஞானம். அடுத்தபடியாக தத்பீர், முன் எச்சரிக்கைன்னு சொல்லலாம். தத்பீர்னா ஒரு ஏற்பாடு. ஒரு ஊருக்கு போகிறதுக்கு முன்னால் இப்படி இங்கே போனோம்னு சொன்னால் இத்தனை நாள் தங்குற மாதிரி இருக்கும், இதெல்லாம் நம்ம ஏற்பாடு செஞ்சாகணும், இங்கே தங்கலாம், அங்கே போகலாம், இன்னத்துக்கு இவ்வளோ செலவாகும், இதை யோசனை பண்ணி தானே செய்கிறோம். தத்பீர் இது வேறு எதுக்கும் கிடையாது. அப்போது இந்த இல்மு, இராதத்து, ஹிக்மத்து, தத்பீர் என்று சொல்லக்கூடிய இந்த முன் யோசனைகள், இந்த 4 தன்மைகள் அல்லாஹு தஆலா இந்த ஹலீஃபாவாக இவன் இருப்பதின் காரணத்தினால அல்லாஹ் இவனுக்கு கொடுத்துட்டான். இதை கொடுத்த உடனே இவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டால், நான் தான் எல்லாம் நினச்சிட்டான். இங்கே போயிடார் நேராக கொஞ்ச நாளைக்கு கையெழுத்து போட்டுக்கிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனார். அந்த அந்த ராஜா அரசருடைய அந்த பிரதிநிதி என்ன பண்ணுறாரு, அப்படியே சுருட்டிக்கிட்ட மாதிரி இவன் என்ன செய்கிறான்? நான் தாங்கிறான், எனக்கு இல்மு இருக்குல்ல, எனக்கு ஆளுமை இருக்குல்ல, ஹிக்மத் இருக்குல்ல, நானும் எல்லாம் செய்கிறேன்ல, நான் தான் என்பதாக சொல்லி ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுறான்னு கேட்டாக்க, ஆனால் ரப்புன்றான், நான் தான் கடவுள்ன்றான். நாட்டுக்கு மன்னனா என்னை தவிர வேறு யாரும் இருக்க, நினச்சதை நான் செய்வான், ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுறான்.
ஏன்னா இந்த தன்மை இருக்கிறது காரணமாக. இதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க, சூரியன் தான். அந்த சூரியனுடைய ஒளியை கொஞ்சோண்டு கண்ணாடியில் வாங்கி வீட்டுக்குள்ளே விடுறான், பளிச்சுன்னு அடிக்குது. இது இந்த வந்துருச்சு சூரியன் தான் வீட்டுக்குள்ளே. சூரியன் இந்த வீட்டுக்குள்ளே அடிக்குது, சூரியனே என் வீட்டுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி சூரியன் இங்கேயே இருக்குது. அந்த ஒளியை கொஞ்சோண்டு விழுந்துருச்சிங்க. கூரை வீடுகளில் பார்த்தோம்னு சொன்னால் வெயில் நேரத்தில் அந்த சில பழுதுபட்ட வீடுகளாக இருந்தால் அப்படியே ரவுண்டாக சூரியன் தெரியும், அப்படியே ரவுண்டாக ஓட்டையில் அப்படியே வெளிச்சம் வரும். அப்போது அதை பார்த்துட்டு சொல்லிட்டான் ஒரு பிள்ளை, சூரியனே எங்கள் வீட்டில் தான் இருக்குது, வந்து பாருங்கள் எல்லாரும் வந்துச்சான். அந்த மாதிரி அல்லாஹு தஆலாவினுடைய இந்த சிறிய இந்த மிக குறைவான இந்த சக்திகள் அல்லாஹ் இவனுக்கு வழங்கியதின் காரணத்தை என்ன செய்கிறான்னு கேட்டால், நான் தான் ரப்பு, நான் தான் கடவுள், நான் எதுக்கு கட்டுப்படணும் என்பதாக சொல்லி இந்த கட்டுப்பாட்டில் இருந்து மீறி நடப்பதற்காக மனிதன் துணிந்து விடுகின்றான். அதில் ஜெயிச்சானா முடியுமான்னு சொன்னால் நிச்சயமாக முடியாது. அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, அல்லாஹ் தான் எடுத்த முடிவில் அவன்தான் மிகைக்கக்கூடியவன். அல்லாஹ்வை மிகைப்பதற்கு யாரும் கிடையாது. என்ன யோசனை பண்ணாலும், என்ன நீ பண்ணாலும் கூட, என்ன ஹிக்மத்தை நடந்துக்கிட்டாலும் கூட அல்லாஹ் நாடுறது தான் நடக்கும். அல்லாஹ்வுடைய ஹிக்மத் தான் நடக்கும். உன்னுடைய செயல்பாடெல்லாம் வீண் என்பதை சொல்லி காட்டும் முகமா திருமறையில் நிறைய செய்திகள் அல்லாஹ் தஆலா வரலாறுகள் வழியாக சொல்லி காட்டுவான். முதலாவதாக நம்ம வழங்கி வச்சிருக்கிறோம், பாவம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைச்சான். ஹவ்வா அம்மாவை அப்புறம் படைச்சி 2 பேரும் சொர்க்கத்தில் போயிருக்கேன்டான். சொர்க்கத்துக்கு போனாங்க, பார்த்தா சொர்க்கத்தை பற்றி சொல்லணுமா வெளியே? அப்போ எந்த கண்களும் பார்த்துறாத, எந்த காதுகளும் கேட்டுறாத, எந்த இதயமும் நினைத்து கூட பார்த்துறாத உயர்ந்த இடங்கள் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தில் போய் இருக்கு நினைக்கிறாங்க, இந்த இடத்த விட்டு நம்ம போயிடவே கூடாது, இந்த இடத்த விட்டு எக்காலமும் நம்ம இங்கே தான் இருக்கணும், சொர்க்கத்தை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது, நம்மளுக்கு நிரந்தரம் இதுதான் என்பதாக சொல்லி அந்த அல்லாஹ் அனுப்பும்பொழுது சொல்லி அனுப்பினான். ஒலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத்தை ஃபதகூனா மினல் ஸாலிமீன், அந்த ஒரு மரத்துக்கிட்ட போய் சாப்பிட்றாதீங்க, எல்லாம் சாப்பிடுங்க, அந்த ஒரு மரத்தின் கனியே புசிக்காதீங்கன்னு சொன்னான். அப்போ இவங்க ஏன் போய் சாப்பிட்டாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதுக்காகலாம் இல்லை, அவங்களுடைய நஃப்ஸில் ஆசை வந்துடுச்சு. என்ன ஆசை? இந்த சொர்க்கத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது, நம்ம இங்கேயே தான் இருக்கணும் என்பதற்காக வேண்டி அந்த கனியெல்லாம் சாப்பிட்டாங்களாம். ஏன்னா ஷைத்தான் அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு. அது ஷஜரத்துல் குல்துன்னு பேர்ப்பாது. அந்த கனியை சாப்பிட்டவர்கள் இங்கே தான் தங்க முடியும், இதை விட்டு வெளியவே போக முடியாது. அல்லாஹ்வுடைய நோக்கம் உங்களை வெளியாகணும்னு சொல்லிட்டு அதுக்கு தான் சாப்பிட வேணான்னு சொல்லிட்டான். நீங்கள் அதில் கனியை அந்த மரத்தில் பற்றி சாப்பிட்டுட்டீங்கன்னாக்கா நீங்கள் யார் நினைச்சாலும் வெளியே போக முடியாது, நீங்கள் இங்கே தான் இருப்பீங்கன்னு சொன்ன உடனே அந்த ஆசை தான் எங்கே சொர்க்கத்தை தங்கணுங்கிற அந்த எண்ணத்தின் பிரகாரம் அந்த அல்லாஹ் ஹராமாக்கிய அந்த அந்த மரத்துடைய அந்த கனியை கூட பசிச்சுட்டாங்க. அதுவும் எங்கள் எதுக்காக வேண்டி அங்கே தங்கணுங்கிறதுக்காக. யார் என்ன நினச்சா, அல்லாஹ்வுடைய நினைப்பு என்னாங்க, இவங்கள பூமிக்கு அனுப்பணுங்கிறது அல்லாஹ்வுடைய நோக்கம். ஏன்னா படைக்கிறதுக்கு முன்னையே அல்லாஹ் தான் சொல்லிட்டானே, இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, பூமியிலே எனக்கு ஒரு ஹலீஃபாவை படைக்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஆதமை படைச்சான். அல்லாஹ் படைச்ச நோக்கமே பூமிக்கு அவரை அனுப்பணுங்கிறதுக்காகத்தான். இவர் நினைக்கிறார் மனுஷன், நம்ம அப்படி போய் இருந்துடலாம், இப்படி இருந்துடலாம், நம்ம அப்படி போகலாம், இப்படி போகலாம், என்னமோ நினச்சி பார்க்கலாம். ஆனால் இவர் நினச்சது நடந்துச்சா? ஆதம் நினச்சது நடந்ததா? இல்லை, அல்லாஹ் நினச்சது தான் நடந்துச்சு. அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டான், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, மனிதன் 1000 நாட்டங்களை கொண்டாலும் 1000 யோசனை பண்ணாலும் அல்லாஹ் நினைக்கிறது தான் நடக்கும். உன்னுடைய நோக்கத்தை அல்லாஹ்வுடைய இராதாவுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்க என்பதாக. அடுத்தபடி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான். யார்? ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சரித்திரத்தில் சொல்கிறான். நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகள் மக்களிடத்தில் பிரசங்கம் பண்ணுறாங்க, அல்லாஹ் ரசூலை பற்றி எடுத்து சொல்கிறாங்க, நேரிய வழிக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. யாரா மாதிரி இல்லை, ரொம்ப கம்மியான பேர் வராங்க. அந்த இஸ்லாத்தில் வராதவர்களில் அவருடைய மனைவி ஒன்று, மகன் ஒன்று. அப்போது அல்லாஹ் சொன்னால் கப்பலை தயார் பண்ணிங்க, செஞ்சாங்க, எல்லாம் ஏறிக்கிட்டாங்க. உலகம் அழிய போகுது. அந்த நேரத்தில் வானிலேருந்து மழை பெய்கின்றது, பூமி தண்ணியை கக்குது, இந்த கப்பல் மாத்திரம் மேந்து போகுது. மகனை பார்க்குறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் செய்தியை சொல்கிறான்,
மகனை பார்த்து இறக்கம் வருது, எப்படியாவது என் மகனை நான் காப்பாற்றிடணும், என் பிள்ளை என் முன்னால் தத்தரிச்சிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு, யா புனை இருக்க மகனே ஈமான் கொள்ளு, வந்து ஏறிக்கோ, கப்பலில் ஏறிக்கோ என்பதாக கெஞ்சி கெஞ்சி கூப்பிடுறாங்க. ஹஜ்ரத்துடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய நோக்கம் மகனை காப்பாற்றணும், எப்படியாவது கப்பலில் ஏற்றிக்கணுங்கிறத கடைசி வரைக்கும் கெஞ்சுறாங்க, அல்லாஹ்கிட்டையும் கெஞ்சுறாங்க. அல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன? அவனை அழிக்கணுங்கிறது நோக்கம். அப்போ அல்லாஹ் நினைத்தா நடந்துச்சு, மனுஷன் நினைச்சது நடக்க இல்லை. நபியாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலம் வருகின்றது. நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலிட்டு பொசுக்குவதற்காக நம்ரூத் என்ற மன்னன் அந்த நெருப்பு கொண்டதை தயார் பண்ணி அதில் அவர்களை போடுவதற்கு பெரிய ஏற்பாடு செய்கிறான். எப்படியாவது இவரை கரிச்சிடணும் என்பதற்காக வேண்டி. கரிக்கப்பட்டார்களா? அல்லாஹ் நினைச்சது தான் நடந்துச்சு. யா நாரு கூனி பர்தம் வ சலாமா அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நீ வந்து குளிர்ந்த இடமா மாறிப்போ என்பதாக மாறி போயிடுச்சு. அதே போல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறாங்க, தன்னுடைய மகனை எப்படியாவது அல்லாஹ்க்கு அறுத்து கொடுத்துருவோம், 3 நாள் கனவு வேற பார்த்துட்டோம், மகனும் சரின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து தீட்டி அறுத்து பார்க்குறாங்க. நடந்துச்சா? அல்லாஹ் நினைச்சது தான் நடந்துச்சு. அப்போ மனிதன் நினைப்பது நடப்பதல்ல, அல்லாஹ் தான் அது நடத்தாட்டுறான். எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது. ரொம்ப போக வேணாம். நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலும் கூட அல்லாஹ் நபிகளாரை கண்டித்த வரலாறுகளும் குர்ஆன் ஷரீஃபில் இருக்குதுங்க. ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுடைய அவங்களுடைய விருப்பத்துக்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆன் அதே மாதிரி தான் சொல்கிறான். யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக தப்தகி மர்லாத் அஸ்வாஜிக அப்படிங்கிறான். உங்களுடைய மனைவிமார்களுடைய விருப்பத்திற்காக வேண்டி என்று அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை நீங்கள் ஹராமாக்கிடுவீங்களா? எப்படி? உங்கள் மனைவி விரும்பினாங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் ஹலாலாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்களா பார்த்து ஹராமாக்கிடுவீங்களா? அல்லாஹ் கேட்குறான். நான் ஹலால் தான், நான் வச்சது தான், உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் மாற்றிக்க முடியாது. ஹபீபை பார்த்து கண்டிக்கிறான் குர்ஆனில். என்ன செய்தின்னு கேட்டால், ஒரு முறை தேன் அருந்தி விடுகின்றார்கள், தேன் குடிச்சிட்டு வராங்க. ஒரு மனைவியுடைய வீட்டில் இருந்து நீளமான செய்தி. இன்னொரு மனைவி வீட்டுக்கு வரும் பொழுது உலகத்தில் பெண்களுடைய பழக்கம், அந்த மனைவி இந்த மனைவின்னு வரும்பொழுது சக்காலத்தியுடைய அந்த வெறுப்பு இருக்க தான் செஞ்சிச்சு. அப்போ ஒரு சலாத்துடைய காலத்திலையும் அப்போது நல்லா இருந்துச்சு, நான் குடித்தேன் இந்த இடத்துல இந்த மனைவி வீட்டுன்னு சொல்லும் பொழுது இவங்க கோச்சிக்கிறாங்க. இது என்ன, இது நாத்தம்லாம் அடிக்குது, பழசு போல் இருக்குது, நீங்கள் தேனை கொடுத்தீங்க வேறு எதுவும் குடிச்சிட்டிங்களா, அசிங்கமாக இருக்குது, வாடே சரியில்லையே என்பதாக இவர்கள் குறை கூறியதாகவும் உடனே சொன்னாங்க, அல்லாஹ் மேல ஆணையாக இனிமேல் நான் தேனை அருந்த மாட்டேன்ட்டாங்களாம். இந்த பெண்களுடைய விருப்பத்திற்காக வேண்டி அல்லாஹ் கோச்சிக்கிட்டான். நான் ஹலாலாக்கி வச்சுக்கிற பொருளை உங்கள் இஷ்டத்துக்கு ஹராமாக்கிடுவீங்களா என்பதாக அல்லாஹ் கேட்டு அந்த பிறகு திரும்பி அதற்கான என்ன வழிமுறை செய்யணும் செஞ்சுட்டு திரும்பிதாங்க. இது குர்ஆனில் சொல்லக்கூடிய செய்தி. அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் வருதுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் மக்காவில் இஸ்லாத்தை போதனை செய்யும் பொழுது எல்லாரும் எதுக்குறாங்க, குடும்பத்தார்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் இருக்கிறாங்க, கிட்ட வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டால், பெருமானார் அவர்களை ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் யாருன்னு பார்த்தா அடிமைகள், இந்த நீக்ரோக்கள், அதாவது பார்ப்பதற்கு அவலட்சணமாக கருதப்பட்ட தாழ்ந்த மக்கள் என்பதாக சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஜனங்கள் தான் ஈமான் கொள்கிறாங்க. அந்த பிலால் மாதிரி, அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் இப்படிப்பட்ட ஆள்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி நாங்கள்லாம் வரோம் என்பதாக அபூஜஹில், உத்பா, ஷைபா, முக்கியமான பெரும் தலைவர்கள்லாம் வராங்க ரசூலுல்லாஹை சந்தித்து பேசுறதுக்கு. பெருமானார்கள் பார்த்தாங்க, நல்ல சந்தர்ப்பம், இவங்கெல்லாம் இஸ்லாத்தில் வந்துட்டாங்கன்னு சொன்னால் நமக்கு மக்கமான ஹரமே இஸ்லாத்தில் வந்துடும், நம்ம குடும்பமே இஸ்லாத்தில் வந்துடுவாங்க என்பதாக சொல்லி அவர்களையெல்லாம் அழைத்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த ஆளு நினச்சாங்க இல்லையா, மட்டமாக அவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு, அவங்க இருக்கிற சபைக்கு நாங்கள் ஏன் வருவோம் என்பதாக சொல்லி அந்த நேரம் பார்த்து ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பார்வை இல்லாத சஹாபி, அவங்க தட்டு தடமாறிக்கிட்டு வராங்க. வந்து யா ரசூலல்லாஹ்
அல்லிம்னி மா அல்லமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து கொடுத்த அந்த இல்முகளை எங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லிக் கொடுக்கல நாயகமேன்னு ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டு வராங்க. ரசூல்லா பார்க்குறாங்க, இவங்கெல்லாம் வராங்கங்கிறதுக்காகத்தான் இந்த ஆளுவெல்லாம் வரமாட்டேங்கிறாங்க, நம்மளை பார்க்கறதுக்கு நெருங்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி பார்த்து எல்லாரும் ஒன்று கூடி இருக்கும் பொழுது இந்த நேரம் பார்த்து இவர் வர நுழைகிறாரே என்பதாக மனசில் ஒரு நினப்பு தான். வாயெல்லாம் சொல்லலை, இப்பயான் வந்து அப்புறமா வானலாம் சொல்லலை. என்ன செஞ்சாங்க, ஒரு பார்வை தான் பார்த்தாங்க. கடுகடுப்பான பார்வைன்னு சொல்ல, வாயெல்லாம் பேசலை. அந்த பார்வை அல்லாஹ்வுக்கு பிடிக்கலையாம். சூரா இறங்கிட்டான். அபஸ வதவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா. கேட்குற சூரா தான் அடிக்கடி. அபஸ, கடுகடுத்தார், கடுகடுப்பாக மூஞ்சி வச்சுக்கிட்டாங்க, முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. அவரிடத்துல அந்தகர் வந்த பொழுது இந்த இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, அவர் ஒரு மனுஷன், இவர்களில் யார் சிறந்தவர்கள், அவ்வளோ பேரும் சிறந்தவங்களா, அந்த ஒரு மனுஷன் சிறந்தவரா என்பதனை அல்லாஹ் அறிவான் என்பதை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்டிக்கும் முகமான சூரா ஆயத்து. அப்போ அல்லாஹு தாலா எது நினைக்கிறான் அதுதான் நடக்கும். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, அல்லாஹு தாலா தன்னுடைய விஷயத்தில் தன்னுடைய காரியத்தில் எதை நினைக்குகின்றானோ அல்லாஹ் அதுதான் அவன்தான் மிகைத்திருப்பான். வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், மக்களில் அதிகமானவர்கள் அதை விளங்கவில்லை என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ படைத்த படைப்புகளிலே எல்லா படைப்புகளும் அல்லாஹு தாலாவுக்கு படைத்த நாள் முதல் கட்டுப்பட்டு நடக்கும் பொழுது இந்த உயர்ந்த படைப்பாகிய மனிதர்கள் மட்டுமே அல்லாஹ்வுடைய சிபத்துகளிலே இருந்து இந்த இல்மு, இராதத்து, ஹிக்மத்து, தத்பீர் என்று சொல்லக்கூடிய இந்த விசேஷமான இந்த தன்மைகளை அல்லாஹ் கொடுத்து விட்டதின் காரணமாக, ஹலீஃபாவாக ஆக்கிவிட்டதின் காரணத்தினாலே பெருமை கொண்டு அடைகின்றான். தன்னை ரப்புக்கு ஒப்பாக ஆக்க பார்க்கின்றான். என்னாலும் முடியும், நானும் செய்வேன், எனக்கும் சக்தி இருக்குகின்றது என்று அல்லாஹுவோடு போட்டி போடக்கூடியவனாக இவன் சென்று கொண்டிருக்கின்றான். இதை அல்லாஹு தஆலா தடுக்குகின்றான். நிச்சயமாக நீ என்ன நினைத்தாலும் ரப்பு தான், ஹாலிக் தான், மஹ்லூக் தான் என்பதை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், நானே மிகைத்தவன், உன்னால் எங்கும் மிகைத்து விட முடியாது என்பதாக. எனவே நாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம், அல்லாஹு தஆலா அளித்த இந்த தன்மைகளை எல்லாம் பெற்றிருக்கின்றோம். எல்லாம் பெற்றிருந்தாலும் கூட அல்லாஹ் தான், அடியான் தான். நாம் என்றென்றும் அல்லாஹு தஆலாவுக்கு உரியவர்கள், கட்டுப்பட்டவர்கள், அபுதுகளாக இருக்கின்றோம். அதை ஒவ்வொரு நிலையிலும், எல்லா அமல்களிலும், எல்லா ஃபரதான கடமைகளிலும் நாம் அதை வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டே இருப்போம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.